வெல்கம் டு அத்தியம்மா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வாயில் போட்டாலே டக்குன்னு கரையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டான தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வெறும் 4 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். சூப்பரான தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு தேங்காய், சர்க்கரை, நெய், ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் சூடானதும் 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். சூடானதும் 1 கப் அளவுக்கு நான் தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். தேங்காவோட தோலை ரொம்ப துருவாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா கலர் மாறிடும். நல்லா வெள்ளையாக வரணுன்னா தேங்காய் பருப்பி தோலை ரொம்ப துருவாமல் பார்த்துக்கோங்க. பொறுமையாக வச்சு வதக்குங்க. நல்லா இப்படி லைட்டாக உதிரியாக வந்தாலே போதும். இந்த அளவுக்கு உதிரியாக இருந்தால் போதும். இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஆறட்டும். கடாயில் 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை உருக ஆரம்பிக்கும். சர்க்கரைன்றதுனால டக்குன்னு உருகாது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் தான். பொறுமையாக கைவிடாமல் கிண்டுங்க. நல்லா உருகினதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு 2 சொட்டு உருகின சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்படி தொட்டிங்கன்னா அப்படி லைட்டாக ஒரு கம்பி பார் இந்த பாத்திரத்தில் வரும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கம்பி பதத்தில் ஆறின தேங்காவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சுன்னா சர்க்கரை ரொம்ப முடிவிடும். அப்புறம் தேங்காய் பருப்பி ரொம்ப ஹார்டாக வரும். கரெக்டாக அதனால் பதம் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு கம்பி பதம் தான். இப்போது ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து வச்சுருந்தேன். அதுதான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வானலில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பொறுமையாக கிண்டுங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். பொறுமையாக கிண்டுங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிட்ட பொறுமையாக சிம்மில் வச்சு கிண்டுங்க. இப்படி கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளையாக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டில் 2 சொட்டு நெய் விட்டு தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வதக்கின தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். சூப்பரான தேங்காய் பருப்பி தயார்.